ஆக்சுவலி நான் சொல்லலாம்னு வந்தேன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து சாட் ஜிபிடி ஆக்சுவலி. சோ அது அது வந்து இப்ப நம்ம ஐடியாஸ் திங்க் பண்றோம். சோ அந்த ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா திங்க் பண்றோம். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நானே ஐடியா திங்க் பண்ணணும், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளையண்ட் என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும், அவங்க பிரீஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் டீமுக்குள்ள உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும், இல்ல செல்ஃப் பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடியாவை ரிஃபைன் பண்ணிட்டு இன்ஸ்பிரேஷன் தேடிட்டு அதை எழுதவும் செய்யணும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங். அப்புறம் அந்த டெக் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அந்த ஐடியா எப்படி எக்ஸிகியூஷன் ஆகும்ன்றது வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாட் ஜிபிடியோட அட்வான்டேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஐடியேஷன் லெவல்ல மட்டும் ரிஃபைன் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா எதை எப்படி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத சாட் ஜிபிடிக்கு ஃபீட் பண்ணி அதை அவுட்புட் வாங்குற ஒரு பிராக்டிஸ் பிளஸ் சாட் ஜிபிடி குடுக்கறத வந்து வேலிடேட் பண்ற ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல் த டைம் இட் மே நாட் கிவ் யூ த பெஸ்ட் அவுட்புட். என்னோட இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது எப்படி எனக்கு ஏத்த மாதிரி அதை நான் வந்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வரது, இதை வந்து இன்னும் இப்படி சொன்னா நல்லா இருக்கும். சோ ஏன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் திஸ் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ரைட். சோ ரைட்டிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு, விச் இஸ் ஓகே ரைட். லைக் நம்ம யூஸ் பண்ணிட்டா தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நீங்க கேட்ட ஒரு கொஸ்டின், எல்லாராலையும் அந்த ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து டெஃபினட்டா பண்ண முடியும்.